என்ன பண்றாருன்னா நாம் தமிழர் இந்த தமிழனை இந்து சமயத்திலிருந்து தேசியத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக தமிழனுடைய அடையாளம் கோபுரம் தான், தமிழனுடைய அடையாளம் சிலுவை இல்லை. 2026 ஆட்சிக்கு வந்தால் தமிழக அரசின் சின்னத்தை மாற்றுவேன் என கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிற்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தினுடைய அடையாளம் கோபுரம். இப்ப என்ன பண்றாருன்னா நாம் தமிழர் இந்த தமிழனை இந்து சமயத்திலிருந்து தேசியத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக தமிழனுடைய அடையாளம் கோபுரம் தான், தமிழனுடைய அடையாளம் சிலுவை இல்லை. தமிழனுடைய அடையாளம் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடி இருக்கிறாரு. திருவள்ளுவர் நாயனார் அவரு. அதனால இந்த நாம் தமிழர் என்கிற அமைப்பு அவர்கள் நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய கோபுர சின்னத்தை மாற்றுவதற்கு எந்த முயற்சியை எடுத்தாலும் அதை நாங்கள் முறியடிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உண்மை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோபுரம் தானே தமிழர் அடையாளம், திருநீர் தானே தமிழன் அடையாளம். இப்ப எங்க பார்த்தாலும் சீமான் திருநீரோட வர்றாரு, ஏன் அவர் சிலுவை போட்டு வர்றதில்லை? தமிழனுடைய அடையாளம் திருநீர். சீமான் திருநீர் வச்சதுனால மதவாதியா? கோயில் கோபுரம், விளக்கேத்துறது, புரியுதுங்களா, மாவிலை தோரணம், வாழைமரம் கட்டுறது, இதெல்லாம் யாருடைய அடையாளம்? சேலை, இதுக்கெல்லாம் மதசாயம் பூசுறீங்களா நீங்க? கோபுரத்துக்கு எதுக்கு மதசாயம் பூசுறீங்க? அதனால நாம் தமிழருடைய அந்த தேர்தல் அறிக்கை நான் உண்மையிலேயே ரசிக்கிறேன். சில விஷயங்களை நான் அதுல வரவேற்கிறேன். அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழகத்துல 5 தலைநகரங்களை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்காரு. நீண்ட காலமாக இந்து மக்கள் கட்சி சொல்கிறது தமிழகம் 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும். சிறிய மாநிலங்கள் அழகானவை, நிர்வாக வசதி. நாங்க ஜாதி மத அடிப்படையில் பிரிக்கணும்னு சொல்ல, நிர்வாக வசதிக்காக தமிழகம் புதிய மாநிலமாக உருவாக்கும். குறிப்பாக தென் மாநிலங்கள் இருக்குங்களா, தென் மாவட்டங்கள். இந்த தென் மாவட்டங்கள் வளர்ச்சியே கிடையாது. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை ஆயிட்டாங்க. சர்ச்சுகளுடைய ஆட்சி தென் மாவட்டங்கள்ல. ஒரு மின் உற்பத்தி செய்யறது கூட மாட்டேங்கிறான். கூடங்குளத்துல மின் உற்பத்தியா, சர்ச்சுகள் எதிர்ப்பு. ஸ்டெர்லைட் ஆலை தொழில் வாய்ப்பு, சர்ச்சுகள் எதிர்ப்பு, ஸ்டெர்லைட் ஆலை கொளுத்துறான். ஒரு குளச்சல் துறைமுகம் உருவாக்க வேண்டுமா, அந்த துறைமுகத்துக்கு சர்ச்சுகள் எதிர்ப்பு, பாதிரியார்கள் எதிர்ப்பு. குளச்சல் துறைமுகம் வெளியே போயிருச்சு. பாதிரியார்களுக்கு எதுக்கு இந்த வேலை? இது அர்ஜுன் சம்பத் கேட்டா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நான் பேசல. கிறிஸ்தவர்கள் பைபிளை படியுங்கள், ஜீசஸுடைய மகிமையை சொல்லுங்கள், அதுக்கு சர்ச்சுகளை பயன்படுத்துங்க. ஆனா சர்ச்சுகள்ல அரசியல் கட்சி கூட்டம் போடுவது, சர்ச்சுகள்ல என்ன தொழில் துவங்கணும், என்ன மீன் என்ன விலைக்கு விற்கணும், பால் என்ன விலைக்கு விற்கணும், இதெல்லாம் சர்ச்சோட வேலையா? ஆகவேதான் தென் மாவட்டங்கள் வளராமல் இருப்பதற்கு சர்ச்சுகள் தான் காரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.